அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உலக புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் ஜான் கீட்ஸோட பிறந்த தினம் என்று. குறுகிய காலமே வாழ்ந்தாலும் ஆங்கில இலக்கியத்தில் மாபெரும் சாதனை படைத்து உலக அளவில் புகழ்பெற்ற கவிஞர் ஜான் கீட்ஸோட பிறந்த தினம் என்று. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் 1795 அக்டோபர் 31 இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட கடைசி நாள், வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறாரு. 9 வயதிலேயே தந்தை இறந்து விட்டார். சிறிது காலத்தில் தாயையும் இழந்து விடுகிறார். இதனால் அவரும் சகோதரர்களும் எட்மாண்டாவில் உள்ள பாட்டி வீட்டில் வளர்ந்தனர். என்ஃபீல்டு நகரில் ஆரம்ப கல்வி கற்றார். இளம் வயதிலேயே துன்பங்களை சந்தித்ததால் வாழ்க்கை பற்றியும் அதன் துயரங்கள் பற்றியும் நன்றாகவே புரிந்து வைத்திருந்தார். சிறுவயது முதலே கவிதைகளில் இலக்கியத்தில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார். ஏராளமான நூல்களை படித்தார். சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதால் மருத்துவ படிப்பில் சேர்ந்தார். மருத்துவத்தோடு இலக்கியங்களையும் ஆழ்ந்து கற்றார். வகுப்பில் பேராசிரியர் பாடம் நடத்தும் போது இவர் தனது குறிப்பேட்டில் கவிதைகளை எழுதி கொண்டிருப்பாராம். இதை அவரது சக மாணவரான ஹென்றி ஸ்டீபன்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மருத்துவ குறிப்புகளை கூட இவர் கவிதையாக எழுதுவது உண்டு. ஒரு முறை தனது நோயாளியின் பேண்டேஜ் மீது நீண்ட கவிதையை எழுதினாராம். இதை மருத்துவமனையை வேடிக்கை பார்த்தது. இதையும் ஹென்றி ஸ்டீபன்ஸ் கூறியிருக்கிறார். இவர் இங்கிலாந்தின் பிரபலமான அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் ஆராய்ச்சியாளர் ஆவார். கீட்ஸ் எழுதிய முதல் புத்தகம் பெரிதாக கவனம் பெறவில்லை. இதனால் சோர்வடைந்தவர் நண்பர்களிடம் வலியச் சென்று கவிதையை காட்டி அபிப்பிராயம் கேட்டிருக்கிறார். அப்போதும் யாரும் கண்டுகொள்ளவில்லை. சிலர் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. இதனால் அவமானம் அடைந்தவர். அதனால் இதுதான் புதிய பாணியை பின்பற்றுமாறு அவரை தூண்டியது. இவரது அடுத்த கவிதை தொகுப்பான எண்டிமியான் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்போடு புகழ்பெற்றதோடு இவரை முக்கிய இளம் கவிஞராக அடையாளம் காட்டியது. இவரது டு ஆட்டம் அப்படின்ற ஒரு கவிதை உலக புகழ்பெற்றது. இசபெல்லா, தி ஈவ் ஆஃப் செயின்ட் ஆக்னஸ், ஓட் டு எ நைட்டிங்கல், ஓட் டு எ நைட்டிங்கல், ஹைப்பரியான், லாமியா உள்ளிட்டவை கவிதை தொகுப்புகள் மிகவும் பிரபலமானவை. பெரும்பாலும் உணர்ச்சி பூர்வமான காதல் கவிதைகளை எழுதுவார். அவற்றை படித்த பெண்கள் கவிதை வரிகளில் மயங்கி இவரை மானசீகமாக காதலித்தார்களாம். தனிமையையும் இயற்கையும் அவர் புரிந்து கொண்ட விதம் அபூர்வமானது. இவர் எழுதிய கடிதங்கள் இவரது வாழ்க்கை குறிப்புகள் போலவே இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தனது சகோதரி, நெருங்கிய நண்பர்களுக்கு பல்வேறு தருணங்களில் எழுதிய கடிதங்கள் தான் இவரது வாழ்வுக்கும் ஒரு கவிஞராக இவரது வளர்ச்சிக்கும் ஆதாரங்களாக விளங்கின. இவரது கடிதங்களை ஆதாரமாக கொண்டு பிரைட் ஸ்டார் என்ற படம் தயாரிக்கப்பட்டது. குறுகிய கால வாழ்க்கையில் தனது கவிதைகள் மூலம் உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்தவரும் ஆங்கில கவிதை உலகின் அடையாள சின்னமாக போற்றப்படுபவரும் ஆங்கில இலக்கியத்தின் பொற்காலமாக கருதப்படும் ரொமாண்டிக் காலப்பகுதியின் முக்கிய கவிஞருமான ஜான் கீட்ஸ் 26 வயசு 1821 மறைந்து விடுகிறார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. அக்டோபர் 31 இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கவிஞர் ஜான் கீட்ஸ் அவர்களை நம்ம பார்த்துருக்குறோம். அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இவர் பிறந்தது 1795 இறந்தது 1821. கிட்டத்தட்ட 1795னா 1800க்கு 5 வருஷம் இருக்குது. அப்போ 1821 அப்போ 21, 5, 26 வயசில் இறந்துடுறாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை.
26 வயசில் இழந்தாலும் இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அவர் ஒரு உலக புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் மற்றும் மருத்துவம் படித்தவராக அடையாளம் காணப்படுறார். நன்றி, வணக்கம்.